படிங்க ரோமர் 12:12. நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். சோத்திரம். பாருங்க, நம்பிக்கையில் என்னவா இருங்க? சந்தோஷமாக இருங்க. கர்த்தர் நம்மை காப்பார் என்று என்னவா இருக்கணும்? சந்தோஷமாக இருக்கணும். நம்பிக்கையில் சந்தோஷமாக இருங்க. காண்கின்றவைகள் எல்லாம் கொஞ்ச நாள் அநித்தியமானவைகள், காணாதவைகள் நித்தியமானவைகள். அல்லேலூயா. நம்ம காண்கின்ற இந்த நோய்கள், இந்த கடன் பிரச்சனைகள், நம்முடைய நிந்தைகள், நம்முடைய அவமானங்கள், நம்முடைய தோல்விகள், நமக்கு வருகின்ற நஷ்டங்கள், இது எல்லாமே நம்முடைய பாரப்படுத்துகிற விஷயங்கள். இவைகளெல்லாம் அநித்தியமானவைகள். இவைகளெல்லாம் சீக்கிரமாய் கடந்து போய்விடும். இவைகளை மேற்கொள்ளக்கூடிய ஒரு பெரிய ஆசீர்வாதம் தேவனிடத்திலே இருக்கிறது. அது ஆவியிலே இருக்கிறது. அது ஆவிக்குரிய ரீதியிலே தேவன் சகலவற்றையும் கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆகவே அங்கே இருக்குது. சுகவீனன் என்ன செய்யணும்? அங்கே ஆவிக்குரிய ரீதியில் கர்த்தர் என்ன வச்சிருக்கிறார்? நமக்கு சுகம் வைத்திருக்கிறார். அவருடைய தழும்புகளால் நாம் என்ன ஆகிட்டோம்? சுகமானோம். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். சுகமானோம் அப்படி சொல்லணும். அப்போ சரீரம் பலவீனம் அப்படின்னு சொன்னால் கூட, சரீரம் நோய் வியாதின்னு சொன்னால், இது இங்கே இயற்கை உலகம் சொன்னால், ஆவிக்குரிய உலகத்தின்படி நாம் பேசணும். தேவனுடைய வசனமெல்லாம் என்னவா இருக்குது? ஆவியும் ஜீவனமாக இருக்கிறது. வாய் திறந்து சொல்லுங்க பார்ப்போம். தேவனுடைய வசனமெல்லாம் ஆவியும் ஜீவனமாக இருக்குது. அப்போ ஆவியும் ஜீவனமான வசனம் என்ன சொல்லுது? அவருடைய தழும்புகளால் நீங்கள் சுகமானீர்கள், குணமானீர்கள் அப்படின்னு சொல்லுது. அப்போ நம்ம என்ன செய்யணும்? சுகமானேன். இந்த வியாதி ஒரு பக்கம் போட்டு வாட்டலாம், என்ன வேணால் பண்ணலாம். ஆனால் நாம் கர்த்தருடைய ஆவிக்குரிய வசனத்தை அறிக்கை செய்யணும். ஆரம்பத்தில் கொண்ட அந்த விசுவாசத்தை, ஆரம்பத்தில் நீங்கள் செய்த அறிக்கையை முடிவு பரியந்தும் பற்றி கொண்டு இருக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லுவாமா? அப்போ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு தேவன் கொடுத்திருக்கிற ஆவிக்குரிய வசனங்கள் தான் நமக்கு ஜீவன் பலன். அதை எடுத்து நான் சுகமானேன், அதைத்தான் சொல்லிகிட்டே இருக்கணும். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமேன். பலவீனனாக இருக்கிறவன் என்ன சொல்லணும்? பைபிள் சொல்லுது, அவன் பலவான் என்று சொல்ல கடவன். அல்லேலூயா சொல்லுவோமா? பலவீனன் என்னன்னு சொல்லணும்? நான் ஒரு பலவான் என்று சொல்ல வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதே மாதிரி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கடன் பிரச்சனையில் வாழ்கிற பிள்ளைகள் என்ன சொல்ல வேண்டும்? அநேக ஜாதிகளுக்கு நீ கடன் கொடுப்பாய், நீ கடன் வாங்குவது இல்லை. இன்றைக்கி ஒரு வேளை உன்னுடைய சந்தர்ப்பம், சூழ்நிலை உன்னை இப்படி பண்ணியிருக்கலாம், உனக்கான ஒரு நெருக்கம் இப்படி உன்னை பண்ணியிருக்கலாம். ஆனால் கூடிய சீக்கிரத்தில் உனக்கு ஒரு சந்தர்ப்பம் வரப்போகிறது. நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீ கடன் வாங்க மாட்டாய். இன்றைக்கி ஒரு வேளை கடன் வாங்கினபடியால் நீ ஒரு வேளை அடிமையாக இருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்வார், நீ அடிமை அல்ல, நீ அவனை ஆளுவாய், அவன் உன்னை ஆள மாட்டான் என்று சொல்லியிருக்கிறது. ஆகவே அப்படியானால் இப்போ அவன் என்னை ஆண்டு கொண்டிருக்கிறானே, இது என்ன விஷயம்? இது கொஞ்ச காலம் மட்டும்தான். நீ இந்த விசுவாசத்தை, இந்த வசனத்தை அறிக்கை செய்து நீ இதில் பூரணப்பட்டவனாக இருக்கும்போது இது அப்படியே ரிவேர்ஸாக மாறும், தலைகீழாக மாறும். நீ அவனை ஆளுகிறவன அளவுக்கு தேவன் உன்னை மாற்றுவார். நீ அவனை ஆளுவாய், அவன் உன்னை ஆள மாட்டான். நீ ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீ கடன் வாங்காதிருப்பாய். ஆமேன். நீ கீழாக மாட்டாய், நீ மேலாவாய். நீ வாளாக மாட்டாய், நீ தலையாவாய். பூமியில் இருக்கிற சகல ஜாதிகளில் நான் உன்னை என்ன செய்வேன்? மேன்மையாக வைப்பேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதெல்லாம் எந்த மண்டலத்தில் இருக்குது? ஆவிக்குரிய மண்டலத்தில் இருக்குது, சத்திய வசனத்தில் இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதையெல்லாம் தேவனாகிய கர்த்தர் நம்முடைய ஆவியில் கொண்டு வந்து வைத்திருக்கிறார். ஆகவே நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் வெளிச்சம் அடைந்தால் நாம் என்ன செய்யலாம்? இந்த வேதத்தில் நம்முடைய வேத வசனங்களை காணும்படிக்கு என் மனக்கண்களை நீர் என்ன செய்யும்? திறந்தருளும் அப்படின்னு தாவீது ஜெபம் பண்ணுறான். அதே மாதிரி தான் பவுல் இங்கே சொல்கிறாரு, நீங்கள் உங்களுடைய மனக்கண்கள் திறக்க வேண்டும் என்று உங்களுக்காக நான் வேண்டிக் கொள்ளுகிறேன் என்று சொல்லுகிறார்.
அழிலே சொல்லுவோமா? ஆமீன். ஏனென்றால் அந்த கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பின அந்த தேவனுடைய வல்லமையை கொண்டு வந்து தேவன் உங்களுக்குள்ளே வைத்திருக்கிறார். அந்த வல்லமையினுடைய மகத்துவம், வல்லமை, மேன்மை, மகா வல்லமையின் மகத்துவம் உங்களில் வெளிப்பட வேண்டும். ஆகவே உங்கள் மனக்கண்கள் திறந்து ஆவிக்குரிய வார்த்தைகளால் நீங்கள் நிரப்பப்பட்டு உங்கள் இருதயம் நிரம்பினால், உங்கள் வாய் பேசினால் அது என்ன செய்யும்? அப்படியே நிறைவேறும். பயப்படக்கூடாது. விசுவாசம் உள்ளவர்களாக இருங்கள். நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. என் ஜனங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டார்கள். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஆமேன். கர்த்தர் அதை செய்வார். ஆகவே கர்த்தர் சொல்கிறாரு, நீங்கள் என்ன செய்யுங்க? நம்பிக்கையில் நீங்கள் பெற்றிருக்கிற அந்த நம்பிக்கையில் என்னவா இருக்கணும்? சந்தோஷம். நம்பிக்கை இழக்கக்கூடாது. நம்பிக்கை இழந்துட்டோம்னா அவ்வளவுதான், என்ன ஆயிடுவோம்? ஆமாம். பேதுரு தண்ணி மேலே நடந்தான். கர்த்தர் வான்னு சொல்லிட்டாரு. நீங்களே ஆனால் நானும் நடக்கலாமா? வா அப்படின்ட்டாரு. நடந்து போனான். ஒரே ஒரு நிமிஷம் தான். இந்த பக்கம் ஒரு பெரிய அலை எழும்பிச்சு. அப்படி பார்த்தான். கர்த்தரை விட்டுட்டான். நம்பிக்கை போச்சு. கர்த்தரை பார்த்து கொண்டிருக்க வரைக்கும் தான் நம்பிக்கை. அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். கர்த்தரை பார்த்து கொண்டிருக்க வரைக்கும் தான் நம்பிக்கை. கர்த்தரை விட்டு பிரச்சனையை பார்த்த பொழுது உடனே அவன் தண்ணிக்குள்ளே சல்லுன்னு தண்ணிக்குள்ளே எப்படி போயிருப்பான் நினச்சி பாருங்க. சர்ன்னு இழுத்துச்சு. ஆனால் இயேசுவோ உடனே அவர் கையை நீட்டி அவனை பிடித்து கொண்டார். அல்லேலூயா சொல்வாமா? அதுதான் வலுவாதபடி காக்கிற தம்முடைய வல்லமையுள்ள கரத்தினால் ஆண்டவர் பேதுருவை பிடித்து கொண்டார். இப்போ அவன் உள்ள போவானா? போக மாட்டான். அருமையான தேவ பிள்ளைகளே, நாம் நினச்சிருக்கிறோம் நம்ம கை தான், நம்ம ஆண்டவர் பிடிச்சிருக்கிறோம் அப்படின்னு. ஆண்டவர் ஒரு நாள் ராத்திரி நான் அப்படி தான் நினச்சி எப்படி இருந்தேன்னு தெரில. ஆனால் சோத்திரம், நான் சுத்தமாக என் கையில் ஆண்டவரை பிடிச்சிருந்து அவரை விட்டுட்டு நான் சுத்தமாக தனிமையாகிட்டேன். ஆண்டவர் எங்கேயோ போயிட்டார். அது ஒரு இருளான பயங்கரமான ஒரு காரில் நிறைந்த ஒரு சூழல் நான் அனுபவித்தேன். எல்லா பரிசுத்தவான்களும் அனுபவித்து தான் இருக்கிறாங்க. நானும் அதை அனுபவித்தேன். ஆனால் விஷயம் என்னன்னு சொன்னால், சோத்திரம், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை கைவிடுவதும் இல்லை. ஆமாம், நீ பிடிச்சின்னா நீ இப்படி தான் விட்டுருவ. நீ கையை எங்கை பிடிச்சின்னா நீ என்ன செஞ்சிருவ? விட்டுருவ. விட்டுட்டு எதை பார்த்து? பிரச்சனையை பார்த்து கையை விட்டுட்டு எங்கே போயிடுவ? கீழே போயிடுவ. அதனால தான் நான் என்ன செஞ்சுருக்கிறேன்னா, சோத்திரம், நான் உன்னை பிடித்திருக்கிறேன். இப்போ உள்ளே போக பார்க்கலாம், போகவே முடியாது. அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமேன். அப்படியே அவனை கூட்டிகிட்டு வந்து படகில் ஏற்றி கொண்டார். அப்படி தான் கர்த்தர் நாம் ஏற்றுவார். அப்போ இந்த விஷயத்தில் நாம் என்ன தெரிஞ்சுக்கிறோம்? நம்முடைய நம்பிக்கையில் சந்தோஷமாக இருக்கணும். நம்ம நம்பிக்கையின் சந்தோஷத்துக்குரியவர் கர்த்தர் அங்கே முன்னாடி நிற்கிறார். அவருடைய வார்த்தை நமக்கு முன்னாடி இருக்கிறது. அந்த வார்த்தையை விட்டு இடப்புறமும் வலப்புறமும் விலகாதிருக்க வேண்டும். படிங்க யோசுவா புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாயப்பிரமாணத்தின் படியெல்லாம் செய்ய கவனமாயிருக்க மாத்திரம் மிகவும் பலம் கொண்டு திடமனதாயிரு. நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கு அதை விட்டு வலது இடதுபுறம் விலகாதிருப்பாயாக. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இதில் எழுதியிருக்கிறபடியெல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டு இருப்பாயாக. அவ்வளவுதான். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஆமேன். நான் கண்ணாஸ்திலிருந்து வந்த உடனே நான் பைபிள் எடுத்துட்டேன். வேதவசனங்களை வாசிக்க ஆரம்பிச்சிட்டேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு தெரிகிற அந்த கொஞ்சம் பார்வையை வச்சு நான் அதிகமாக கர்த்தருடைய வாக்குத்தத்த வசனங்களை எல்லாம் பேசி படித்து அதையெல்லாம் அறிக்கை பண்ணிக்கிட்டே தான் இருந்தேன். வசனங்களை அறிக்கை பண்ணிக்கிட்டே இருந்தேன். அதுதான் எனக்கு பலனை கொடுக்குது. ஆனாலும் இந்த மாம்சம் நம்மளுக்கு கொஞ்சம் பலவீனத்தை உண்டு பண்ணி நம்மளை பயப்படுத்துது. ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தையில் பலப்பட வேண்டும். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமேன். அதை நம்ம நான் கண்டுபிடிச்சேன். அதை தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அப்போ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொல்கிறார், இந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற இந்த வார்த்தைகளை விட்டு நீ இடப்புறம் வலப்புறம் திரும்பாத, சாயாத, அது உன் வாயை விட்டு விலகாது இருக்கட்டும். அப்பொழுது தான் நீ போகும் இடமெல்லாம் என்னவாய் நடந்துக்குவ? புத்திமானாய் நடந்துக்குவ. அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஆமேன். அதனால தான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதிகமாய் நாம் இந்த நேரத்தில் கர்த்தருடைய வசனம் நமக்கு நம்பிக்கை கொடுப்பது எது? கர்த்தருடைய வார்த்தை தான். கர்த்தர் தான் நம்பிக்கை தராரு. அந்த கர்த்தருடைய நம்பிக்கை எதில் இருக்கிறது?
வார்த்தையில் தான் இருக்குது. அல்லையிலே சொல்லுவாம, ஆண்டவரே நீர் சொன்னீரே, அதான் நமக்கு விசுவாசம். அதில் சொல்கிறார், உபத்திரவத்தில் பொறுமையாக இருங்க, ஜெபத்தில் உறுதியாக தரித்திருங்க. பொறுமை நம்மை ஒரு பெரிய ஆவிக்குரிய மனிதனாக மாற்றிரும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் விசுவாசத்தில் நினைக்கிறாங்க. அதாவது நம்ம எவ்வளவு அடித்தாலும் தாங்கிக்குவான் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் நம்ம கிடையாது. உபத்திரவத்தின் மேல் உபத்திரவம், அடி மேலே அடி விழுந்துட்டு இருந்தால் ஒரு குறிப்பிட்ட விலைக்கு தான் எவனுமே தாங்குவான். போன இடத்துல கூட ஒருத்தர் என்கிட்ட பேசிகிட்டு இருந்தார். அவர் சொன்னார், ஐயா ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அப்படியே பயங்கர சிரமப்படுத்துகிறாங்க, எந்திரிச்சு போய் எல்லாத்தையும் கண்டதனமாக வெட்டிடலாம்னு இருக்கு, ஆத்திரமாக இருக்குது, தாங்க முடியல அப்படின்னாரு. நான் சொன்னேன், ஐயா பொறுமையாக இருங்க, கொஞ்சம் பொறுமையாக இருங்க. மோசே இப்படி தான் இருந்தான். கடைசியில் ஒரு நாள் என்ன செஞ்சிட்டான், ஒரு எகிப்தியனை அவனை வெட்டி கொண்டுட்டான். எகிப்தியன் ஒருத்தர் இஸ்ரவேலனை அடிச்சுட்டு இருக்கிறான், இவன் பார்த்துக்கிட்டே இருக்கிறான், எவ்வளோ நேரம் சகிக்கிறது. தடுத்து பார்த்தான், போராடி பார்த்தான், வேறு வழியே இல்லை, அக்கம் பார்த்துட்டு ஒரே வெட்டி போட்டான். பொறுமை அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஆனால் அந்த பொறுமைக்கு பலன் என்னாச்சு, அவன் பார்வோன் அரண்மனையை விட்டு எகிப்தை விட்டு ஓடி போக வேண்டியத சூழ்நிலை உண்டாகி போச்சு. இந்த பொறுமையெல்லாம் கிடையாதுங்க. அப்போ தேவன் சொல்லுகிற பொறுமை எதில்? தயவுசெய்து இந்த வசனத்தை கவனிங்க. ரோமர் 15ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிங்க. தேவ வசனத்தினால் உண்டாகும் பொறுமையினாலும் ஆறுதலினாலும் நாம் நம்பிக்கையுள்ளவர்களாகும்படிக்கு முன்பு எழுதியிருக்கிறவைகளை எல்லாம் நமக்கு போதனையாக எழுதியிருக்கிறது. அருமையான தேவ பிள்ளைகளே, அப்போ பொறுமை என்பது எதில் வரணும்னு சொல்கிறாரு கர்த்தர்? வேத வசனத்தினால் உண்டாகும் பொறுமை தான் நமக்கு ஆறுதலை தரும். தேவ வசனத்தினால் உண்டாகும் பொறுமை நம்பிக்கையை உண்டாக்கும். அப்போது முன்பு எழுதியிருக்கிறவைகள் எல்லாம் நமக்கு போதனையாக இருக்குது. பழைய ஏற்பாட்டில் நமக்கு எழுதி கொடுத்துருக்கிற எல்லாமே என்னவாக இருக்குது? நமக்கு ஒரு போதனை, பொறுமை. தேவனுடைய வசனத்தில் பொறுமையாக இருந்து வெற்றி பெற்றவர்களை கவனித்து பாருங்கள். யோபு 5:11 வாசிக்கிறோம். யோபுவை குறித்தும் அவனுடைய பொறுமையை குறித்தும் அவனுடைய முடிவை குறித்தும் நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே என்று எழுதியிருக்கிறார். பொறுமையாக இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். படியும் யாக்கோபு 5:11. இதோ பொறுமையாய் இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்றுமே. யோபுவின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள், கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் மிகுந்த உருக்கமும் இரக்கமும் உள்ளவராய் இருக்கிறாரே. சரி, அங்கே சொல்லியிருக்கிறது யோபுவை குறித்து நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீங்க, அவனுக்கு உபத்திரவத்தை நீங்கள் அறிந்திருக்கிறீங்க. ஆனால் அவன் உபத்திரவத்தில் பொறுமையாக இருந்து அவன் என்ன செய்தானா, அவனுடைய முடிவை பார்த்தீங்கள, முடிவு எப்படி இருந்துச்சு? அவன் சொன்னான், ஆண்டவரே என்னை கொன்று போட்டாலும் நான் உண்மையில் நான் நம்பிக்கையாக இருப்பேன். எல்லாமே போச்சு, பிள்ளைகள் போச்சு, ஆடு மாடுகள் போச்சு, ஒட்டகங்கள் போச்சு, வேலைக்காரர்கள் போச்சு, இல்லைங்களா, எல்லாம் சட்ட சகலம் போச்சு. கடைசியில் தன்னுடைய சரீரத்தில் சுகம் போச்சு, ஓட்டு எடுத்து சொரிஞ்சிட்டு உட்காந்துருக்கிறான். ஆகவே இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவனுடைய சிநேகிதர்கள் வந்தாங்க. அவங்களும் இவனை பார்த்து என்ன செய்கிறாங்க, நீ சும்மா வாடா, நீ என்னென்ன பண்ணின, நீ பண்ணினதுக்கு கரெக்டாக கடவுள் உனக்கு கொடுத்துருக்கிற தண்டனை, இன்னும் நீ ரொம்ப யோக்கியன்னு பேசிகிட்ருக்கிறியோ அப்படின்னு அவனை என்ன செய்கிறாங்க, குத்தி ரொம்ப வேதனை. இது ஒரு பக்கம், இது ஒரு உபத்திரவம் தான். அவருடைய 3 சிநேகிதரும் அவரை என்ன செய்தாங்க, ரொம்ப துன்பப்படுத்தினாங்க. ஒரு கட்டத்தில் கர்த்தருக்கே கோபம் வந்துருச்சு இல்லையா? யோபு 42 வாசிக்கிறோம், யோபு மாதிரி நீங்கள் என்ன செய்யலை, நீங்கள் பொறுமையாக எங்கிட்ட பேசலை, நீங்கள் உங்களை நான் கொன்று போடுவேன் அப்படின்றாரு. அப்போ யோபு தன் சிநேகிதருக்காக ஜெபம் பண்ணின பொழுது யோபு அவனுடைய சிநேகிதருடைய சிறையிருப்பையும் தேவன் மாற்றினார், யோபுனுடைய சிறையிருப்பையும் தேவன் மாற்றினார். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஆமேன். ஆகவே எல்லா பக்கத்திலையும் முள்ளு, எல்லா பக்கத்திலையும் நெருக்கம் ஏற்பட்டது. ஆனாலும் யோபுவோ கர்த்தரை மட்டுமே நோக்கி இருந்தான். அதான் நம்பிக்கையில் உறுதியாக இருந்தான். கர்த்தருக்கு உபத்திரவத்தில் பொறுமையாக இருந்தான். கர்த்தர் 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 என் சரீரம் முழுவதும் அழிந்து எல்லாமே உருக்குலைந்து போய் நான் அழிந்தே போனாலும்
நான் என் கண்களால், என் சொந்த கண்களால் நான் மீண்டும் என் கர்த்தரை நான் காண்பேன். என்னை அழிக்க முடியாது, நான் நிற்பேன், நான் நின்று என் கர்த்தரை நான் மறுபடியும் நான் காண்பேன். எல்லாம் அழிஞ்சு போச்சு, ஏன் அழிவை பற்றி பேச வேண்டியதானே, முடிஞ்சு போயிட்டேன்னு சொல்ல வேண்டியதானே. இவனுக்கு என்ன திமிரு பாரு, இன்னுமே வாழ்வனை பற்றி பேசிகிட்டு இருக்கிறான். இன்னும் வாழ்ந்துருவானா இவன்? கர்த்தர் வாழ்வேன் என்று சொல்லுகிறவனைத்தான் கர்த்தர் நோக்கி பார்ப்பார். அழிலே சொல்லுவாமா? ஆமேன். எல்லாம் முடிஞ்சு போச்சு, அழிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ந்து ஒப்பேர் வைக்கிறவனை அல்ல, அவன் மீண்டும் கர்த்தாவே என் அந்நிய கண்களால் அல்ல, என் சொந்த கண்களால் நானே உம்மை காண்பேன் என்று இருந்தான் பாருங்க. அதே மாதிரியே கர்த்தர் அவனை உயிர்ப்பித்து அவனுக்கு அவன் முன்னிலைமையில் அவன் பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் இப்பொழுது என்ன கொடுத்தாரோ, ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை கொடுத்து எல்லாத்தையுமே கொடுத்து அவனை பார்க்கும்படி அவன் செய்து விட்டார். அழிலே சொல்லுங்கள். அதான் கர்த்தர் சொல்கிறாரு, யோபுவையும் அவனுடைய உபத்திரவங்களையும் பொறுமையாக இருந்ததையும் அதனுடைய முடிவையும் நீங்கள் என்ன செய்யுங்க, கவனித்து பாருங்கள் என்று சொல்கிறார். ரோமர் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலிருந்து படிங்க. நம்முடைய விசுவாசிகளின் தகப்பன், விசுவாசத்துக்கெல்லாம் நமக்கு ஆண்டவர் ஒரு வழிகாட்டியாக யாரை வச்சிருக்கிறாரு? ஆபிரகாமை வைத்திருக்கிறார். நம்முடைய விசுவாசிகளின் தகப்பனாகிய ஆபிரகாமை நீங்கள் பாருங்கள். அவன் உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று தேவன் சொல்லி வாக்கு கொடுத்திருந்தார், உண்மைதான். ஆனால் அதே சமயத்தில் உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று அவர் சொல்லியிருந்தார். ஆனால் அப்படி இருந்தும் கூட அவனுடைய நிலைமை என்னாச்சு தெரியுமா? அவன் விசுவாசிக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்க இன்னொரு பக்கம் அவனுடைய சரீரம் என்ன ஆயிடுச்சுங்க? செத்து போச்சு. சாராளுடைய சரீரமும் செத்து போயிடுச்சு. இப்போ எங்கே போய் நம்புறது? அப்போது அவனுடைய நம்பிக்கை பேஸே இதுதான். எதுதான்? சரீரம் தானங்க பேஸு. சரீரம் நல்லா இருந்தால் தாங்க, சுவர் இருந்தால் தாங்க சித்திரம் எழுத முடியும். சரீரமே செத்து போயிடுச்சு, கர்ப்பமே செத்து போயிடுச்சு. இனி எங்கே போய் சந்ததி எவ்வளவா இருக்கும் என்ற வசனம் எப்படி நிறைவேறும்? வாய்ப்பே கிடையாது, வாய்ப்பே கிடையாது. ஆனாலும் ஆபிரகாம் விசுவாசித்தான் அப்படின்னு சொன்னால், ஆபிரகாம் எதை விசுவாசித்தான்? அவனுடைய சரீரத்தையும் சாராளுடைய கர்ப்பத்தையும் விசுவாசித்தானா? ஆபிரகாம் எதை விசுவாசித்தான்? தயவுசெய்து சொல்லுங்க, வாய் திறந்து சொல்லுங்க. ஆபிரகாம் எதை விசுவாசித்தான்? தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்தான், தேவனுடைய வாக்கை விசுவாசித்தான். அருமையான தேவ பிள்ளைகளை, ஒரு பக்கம் எல்லாமே செத்து போகட்டும், ஆனால் தேவனுடைய வார்த்தை நிற்கும். வானமும் பூமியும் ஒளிந்தாலும் அவருடைய வாக்கு, அவருடைய வார்த்தை எழுத்து ஒரு உறுப்பு ஒழியாது. அதை கற்றுக்கொள்ள வேண்டும். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். ஆகவேதான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது அவனுக்காக மாத்திரமல்ல, அது நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவேதான் தேவனுடைய பிள்ளைகளை, இயற்கை உலகம் முழுவதும் நம்மை கைவிட்டு விடலாம், இயற்கை உலகம் முழுவதும் நம்மை கைவிட்டு விடலாம், கழுவி விடலாம். நல்ல காணிக்கை கொடுக்குறவங்க, நல்ல வசதியானவங்க நம்ம சர்ச்சிலிருந்து நம்ம விட்டு போய் விடலாம். ஆனாலும் கர்த்தர் போக மாட்டார், கர்த்தர் கைவிட மாட்டார். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஆமாம், அதனால தான் நம்முடைய நம்பிக்கை எங்கே இருக்கணும்? கர்த்தர் மேல் இருக்க வேண்டும். என் அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது உலகம் அல்ல, உலகத்தை கற்றுக்கொள்ள வரல, இயற்கை உலகத்தை பார்த்து ஜீவிக்க நம்ம வரல, ஆவிக்குரிய உலகத்தை பார்த்து வாழ கற்றுக்கொள்ள வந்திருக்கிறோம். அதனால தான் சொல்கிறார், உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாவுக்கு உத்தரவாதிகளாக இருக்கிறபடியினால் அவர்களுடைய விசுவாசத்தை பாருங்க, அதை கவனிங்க. அவர்களுடைய விசுவாசத்தை பார்த்து நீங்கள் அதன்படி நடவுங்கள் என்று சொன்னார். வேறு யாரையும் பார்க்கக்கூடாது, அக்கம் பக்கத்தில் பார்க்கக்கூடாது. சிலர் என்கிட்ட கேட்குறாங்க, இது யாரெல்லாம் இருந்தாங்களா, அவங்கெல்லாம் எங்கே போயிட்டாங்க பாஸ்டர்? ஏன் பாஸ்டர் போயிட்டாங்க? சர்ச்சு எப்படி பாஸ்டர் நடத்துறது? பாஸ்டர் காசே இருக்காது, வருமானம் இல்லையே, எப்படி பாஸ்டர் வாழ்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு அழுகிறாங்க. அப்படி என்கிட்ட இருக்கட்டும், அவங்க என் மேல் வைத்திருக்கிற அன்புக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆனாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவங்க ஏன் போனாங்க எனக்கு தெரியல. ஆனால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நான் தேவனுடைய நம்பிக்கையை அறிக்கை பண்ணி கொண்டிருக்கிறேன். நான் தேவனுடைய நம்பிக்கையை அறிக்கை செய்து கொண்டு இருப்பது ஒரு சிலருக்கு பிடிக்கல.
அதுக்கு நாம் என்ன செய்கிறது? ஆனால் விசுவாசம் அப்படி தான் சொல்லி கொடுக்குது. அல்லையா சொல்லுவோமா? வேதம் அதை தான் சொல்லுது. எல்லாமே நீ இழந்து போனாலும் நீ என்மேல் வைக்கிற நம்பிக்கை நீ பேசிக்கிட்டே இரு. யாரோ ஒருத்தருங்க, எனக்கு தெரியல, ஆனால் ஸ்தோத்திரம், தஞ்சாவூரில் இருக்கிறார் அவர் ஒரு நாள் என்னிடத்துல ஃபோன் பண்ணி என்கிட்ட பேசுகிறார். பாஸ்டர் ஐயா அப்படின்னாரு. சொல்லுங்கள் அப்படின்னு. பாஸ்டர் உங்கள் செய்தியெல்லாம் நான் கேட்பேன் அப்படின்னாரு. அப்படிங்களா, ரொம்ப நன்றிங்க, சந்தோஷம் அப்படின்னு. பாஸ்டர் உங்களுக்கு எவ்வளோ கடன் பிரச்சனை இருக்குது அப்படின்னாரு. ஏன் அப்படின்னு, சும்மா சொல்லுங்கள் அப்படின்னாரு. அது வேண்டாம் பிரதர், அது உங்களால் கஷ்டம், அது வேண்டாம், அதை பற்றி வேண்டாம், வேறு ஏதாவது வசனம் பேசலாம் அப்படின்னு. இல்லை சொல்லுங்கள் அப்படின்னார். நான் சரின்ட்டு யதார்த்தமாக சொல்லிட்டேன். அவர் சொல்கிறாரு, பாஸ்டர் நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கிறேன், என்னுடைய பிஸ்னஸ் சக்ஸஸ் ஆகிருச்சுன்னா நான் வர்றவங்களை நேரில் பார்க்குறேன், உங்கள் பிரச்சனை எல்லாத்தையும் நான் தீர்த்துருவேன் பாஸ்டர். நான் உங்களை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறேன், உங்கள் மெசேஜெல்லாம் நான் கேட்டுட்ருக்கிறேன், கண்டிப்பாக உங்கள் கவலைப்படாதீங்க பாஸ்டர். கர்த்தர் சாட்சியாக சொல்கிறேன், இந்த தேவ சத்திய வசனத்தின்படி நான் போய் சொல்ல. யாரோ ஒருத்தர் எனக்காக நான் விசுவாசத்தை அறிக்கை செய்திருக்கிறபடியினால் யாரோ ஒருவர் எங்கேயோ இருந்து ஒருவர் என்னை மீட்டெடுக்கிறதுக்கு நான் வருகிறேன் என்று சொல்லும்படி தேவன் சொல்லுகிறார். என்னங்க நினைக்கிறீங்க நீங்கள் பேசாதீங்கிறீங்கன்னு சொல்கிறீங்க, நான் பேசினாதான் எனக்கு ஜீவன்னு நான் சொல்லிட்டு இருக்கிறேன். அல்லையில சொல்லுவோம்பா? ஆமேன். தேவனுடைய பிள்ளைகளே, பைபிள் என்ன சொல்லுகிறது, வேதம் என்ன சொல்லுகிறது? எல்லாமே சரீரம் முழுவதும் செத்து போனாலும், கர்ப்பமே செத்து போனாலும், நீ நம்பினோர் எல்லாருமே உன்னை கைவிட்டு போனாலும், நீ என்னை மட்டும் நம்பிக்கொண்டு நீ நிலைத்து இரு. ஆமாம், ஸ்தோத்திரம். இதுதாங்க விசுவாசம். விசுவாசத்தினாலே தேவன் உலகத்தை, தேவ ஜனங்களை ரட்சிக்கிறதுக்கு அவர் பிரியம் கொண்டிருக்கிறார். விசுவாசம், விசுவாசம், இதை மட்டும் விட்டுறாதீங்கன்னு கர்த்தர் சொல்கிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, ஒரே ஒரு சம்பவம். என்னாகும் புஸ்தகம் 11ஆம் அதிகாரத்தில் 1-3 வசனம். அங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரை முறுமுறுத்த செய்தி இருக்குது. சோத்ரம். அதற்கு பிறகு கர்த்தர் அவங்கள சரி பண்ணிட்டாரு. அடுத்த வசனமே மறுபடியும் 4ஆம் வசனத்தில் மறுபடியும் அவங்க முறுமுறுக்கிறாங்க. 4ஆம் வசனத்தில் படிங்க. என்னாகமம் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். பின்பு அவர்களுக்குள் இருந்த பல சாதியான அந்நிய ஜனங்கள் மிகுந்த இச்சையுள்ளவர்களானார்கள். இஸ்ரவேல் புத்திரரும் திரும்ப அழுது, நமக்கு இறைச்சியை புசிக்க கொடுப்பவர் யார்? நாம் எகிப்திலே கிரயமில்லாமல் சாப்பிட்ட மச்சங்களையும் வெள்ளரிக்காய்களையும் கொமட்டிக்காய்களையும் கீரைகளையும் வெங்காயங்களையும் வெள்ளை பூண்டுகளையும் நினைக்கிறோம். இப்பொழுது நம்முடைய உள்ளம் வாடி போகிறது. இந்த மன்னாவை தவிர நம்முடைய கண்களுக்கு முன்பாக வேறொன்றும் இல்லையே என்று சொன்னார்கள். சரி பாருங்க, நிறைய விஷயங்களில் கிட்டத்தட்ட 10 முறை கர்த்தருடைய சமூகத்தை வேதனைப்படுத்தினார்கள் இந்த இஸ்ரவேல் ஜனங்க. நாங்கள் எகிப்திலிருந்தான் நாங்கள் நல்லா இருந்திருப்போம். என்ன பாருங்கள், எப்படி இருக்கும் பாருங்கள். சோத்திரம். பாருங்கள் அருமையான தேவ பிள்ளைகளே, அடிக்கடி இந்த வார்த்தையை சொன்னால் எப்படி இருக்கும்? ஒரு வசனம் கூட இருக்குது, அதில் நாங்கள் எகிப்தில் பாலும் தேனும் ஓடும் தேசமாகி எகிப்திலே நாங்கள் இருந்தோம், நாங்கள் நன்றாக இருந்தோம் அப்படி சொல்கிறாங்க. என்ன கொழுப்புட உங்களுக்கு அப்படின்னு. நான் என்ன திமிரு. எகிப்தில் நொறுக்கப்பட்டு இருந்தான், எகிப்தில் நொந்து கிடந்தான், எகிப்தில் சுகம் இல்லை, வாழ்க்கை அழிஞ்சு போச்சு. அடித்து அவனுக்கு கஞ்சி கொடுத்துட்டு இருந்தான், சாப்பாடு கொடுத்துட்டு இருந்தான். அங்கே இருந்துட்டு கர்த்தர் தன்னுடைய பலத்த வல்லமையின்படி அவர் இருப்பு தண்டவாங்களை உடைச்சி, பார்வனுடைய முதுகெலும்பை உடைச்சி, நெஞ்செலும்பை உடைச்சி கர்த்தர் அவனை விடுவிச்சு கொண்டு வந்தா. இங்கே சும்மா எகிப்தில் இருந்தோம், நல்லா இருந்தோம், எகிப்தில் நல்லா இருந்தோம். என்ன இது? என்ன வார்த்தை பேசிகிட்டு இருக்கிறீங்க? எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் கர்த்தருக்கு, சொல்லுங்க பார்ப்போம். நாங்கள் முன்னே அங்கேயே இருந்தோம்னா நாங்கள் நல்லா இருந்திருக்கோம். பால்பாய் சர்ச்சுக்கு போய் தான் நாங்கள் இவ்வளோ கஷ்டப்படுறோம், இந்த சர்ச்சுக்கு போய் தான் நாங்கள் கஷ்டப்படுறோம். என்ன ஆகிட்டீங்க நீங்கள்? அருமையான தேவ பிள்ளைகளே, நம்முடைய வழி இது, வழி நடத்துதல், அவ்வளோதான். இது என்னது? இது ஒரு வனாந்தரம், அவ்வளோதான்.
கொஞ்ச நேரத்தில் கர்த்தர் என்ன எங்கே கொண்டு போக போகிறாரு? கானானுக்கு. அவ்வளோதான். நான் உங்களை எங்கே கூட்டிகிட்டு போவேன்னு இறங்கி வந்தேன்னு அவர் சொல்கிறாரு. பாலும் தேனும் ஓடும் கானானுக்குள்ளே கூட்டிகிட்டு போக நான் இறங்கி வந்தேன் அப்படின்னு தான் சொன்னார். எப்போவாச்சும் இவங்க சொல்லியிருக்கிறாங்களா எங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை இருக்குது, நாங்கள் பாலும் தேனும் ஓடு கானானுக்கு நாங்கள் போய் சேர போகிறோம்? ஒரு நாள் சொன்னாங்களா அந்த மடையர்கள், இந்த விசுவாசிய, இந்த சபையார்? யாருமே சொல்லலை. எப்போ பார்த்தாலும் அவர்கள் தங்களுடைய கஷ்டங்களை, அவங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை வந்தால் போதும், அப்படியே உடனே போதும் அந்த பிரச்சனையில் மடங்கி சுற்றி அந்த பாவம் அந்த மோசையை போட்டு சித்திரவதை பண்ணி அவனை கல்லடிக்கிறவும் நசுக்கவும் கொல்லை பார்க்குறதும் தான் பண்ணுறது. நாங்கள் அங்கேருந்து போது அதை தின்னோம் இதை தின்னோம் அப்படின்னு. இங்கே சங்கீதத்தில் சொல்கிறாரு 104, பரலோகத்தில் தேவ தூதர்கள் உண்ணுகிற உணவை அவர்களுக்கு கொடுத்தேன் அப்படின்னு சொல்கிறார். அவ்வளோ பெரிய உணவு கொடுத்து உங்களை வனாந்தரத்தில் விதைப்பும் இல்லை அறுப்பும் இல்லாத தேசத்தில், வனாந்தரத்தில் வெறும் மணல் தான் இருக்குது, அந்த இடத்துல உங்களுக்கு சாப்பாடு கொடுத்து கண்மலிருந்து தண்ணி கொடுத்து உங்களை அழகாக நடத்திட்டு இருந்தா திடீரென்று வேணும்னா கேட்டால் தராரு. புலம்பி அழுகாட்டி என்ன? புலம்பி அழுகிறது புலம்பல் ஆண்டவருக்கு பிடிக்காத விஷயம்தான். விசுவாசம் இருந்தால் புலம்புவானா? விசுவாசம் இல்லை, புலம்பல். புலம்பலே பொழப்பு. என்ன பண்ணுறது? கர்த்தருக்கு அவன் போய் மோசே கர்த்தர்கிட்ட போய் முறையிடுறான். ஆண்டவரே என்ன ஆச்சு, எப்படி எங்களை இப்படி இந்த மக்கள் மத்தியில் என்னை மாட்டை விட்டுட்டு இருக்கிறீங்களே? அவன் பண்ணுறான் பாருங்க, ஜெபம் பாருங்க, 11 படிங்க. அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, நீர் இந்த ஜனங்கள் எல்லாருடைய பாரத்தையும் என்மேல் சுமத்தினதினால் உமது அடியானுக்கு உபத்திரம் வர பண்ணினதென்ன? உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடையாதே போனதென்ன? இவர்களுடைய பிதாக்களுக்கு நான் ஆணையிட்டு கொடுத்த தேசத்திற்கு நீ இவர்களை முளையுண்கிற பாலகனை தகப்பன் சுமந்து கொண்டு போவது போல உன் மார்பிலே அணைத்து கொண்டு போ என்று நீர் என்னோட சொல்லும்படி இந்த ஜனங்கள் எல்லாம் கற்பம் தரித்தது என்ன? இவர்களை பெற்றது நானோ? இந்த ஜனங்கள் எல்லாரும் கொடுக்கிறதற்கு எனக்கு இறைச்சி எங்கே இருந்து வரும்? எனக்கு இறைச்சி கொடு என்று என்னை பார்த்து அழுகிறார்களே. இந்த ஜனங்கள் எல்லாரையும் நான் ஒருவனாய் தாங்கக்கூடாது, எனக்கு இது மிஞ்சின பாரமாய் இருக்கிறது. ஊழியக்காரன் பாருங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு குடும்பத்தை நடத்தலைன்னா அவன் சபையை நடத்த முடியாது. அப்போ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். குடும்பத்தை நடத்துகிறதே ரொம்ப கஷ்டம். ஒரு குடும்பத்தை கூட நாம் என்ன செய்யணும்னா, நாம் நடத்த முயற்சி பண்ணக்கூடாது, ஒரு குடும்பத்தை கர்த்தர் நடத்தணும். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆண்டவரே என் குடும்பத்தை நீங்கள் நடத்துங்க. தாவீதுக்கு கர்த்தர் தாவீது சொல்கிற, ஆண்டவரே என் குடும்பம் உமக்கு முன்பாக இருப்பதாக, உமக்கு முன்பாக இருந்து உமது வழிகளிலே நடக்கிறபடினாலே நீர் என் குடும்பத்தை நீர் ஆசீர்வதித்து அருளும் என்று நான் கேட்குறேன். ஆகவே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம குடும்பத்தை நடத்துகிறங்கிற பேர் நமக்கு, நம்ம தான் நடத்துனராக இருப்போம், ஆனால் என் குடும்பத்தை கர்த்தர் நடத்துகிறார். அங்கே தான் ப்ராக்டிஸ் பண்ணணும். நாம் என் குடும்பத்தை திருத்திடுவேன்னு நினச்சேன்னா என்னால் முடியாது. என் பையனை திருத்த முடியாது, என் பிள்ளையை திருத்த முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் அவங்க மேலே என்ன செய்ய முடியும்? சில ஒழுங்குகளை நான் சொல்ல முடியும். ஆனால் அந்த பிள்ளைகளை ஒழுங்குபடுத்தி சீர்படுத்தி சிறப்படுத்தி நிலைநிறுத்தி கொண்டு வருவது கர்த்தருடைய கட்டளை. அல்லேலூயா, கர்த்தருடைய கடமை. ஆகவே ஸ்தோத்திரம். தேவனுக்காக விட்டு கொடுத்து, கர்த்தாவே உம்முடைய வல்லமை உமது கிரியை உம்முடைய வல்லமை அதில் செயல்படுவதாக, என் குடும்பத்துக்குள்ளே உங்கள் வல்லமை செயல்படட்டும் அப்படின்னு கொஞ்சம் அனுமதி கொடுத்து பாருங்கள். கர்த்தர் அதில் செயல்படுத்துவார். அவர் செயல்பட்டால் நம்முடைய குடும்பத்தை சீர்படுத்தி விடுவார். அல்லேலூயா சொல்லுவோமா? அது மாதிரி தான் சபையை நம்ம நடத்தணும். சபையில் இருக்கிற ஒரு 100 குடும்பம் இருந்துச்சுன்னா 100 குடும்பம் 100 பிரச்சனை, 100 ஆத்துமாக்கு தான் 100 பேர் 100 பிரச்சனையில் இருப்பாங்க. ஒவ்வொருடைய பிரச்சனையுமே ஒவ்வொருத்தருக்கும் பெருசாக இருக்கும். ஒரு சில பிரச்சனைகள் பயங்கர பைத்தியம் முடிக்க வைக்கும். அமெரிக்காவில் ஒரு ஊழியத்தில் ஒரு 200 குடும்பங்களை கொண்ட ஒரு சபை போதகர், அந்த குடும்பத்தினுடைய பாரம் தாங்க முடியாமல் அவர் மனநோயாளியாகி மருத்துவமனையில் மருந்து சாப்பிட்டுட்டு படுத்து கிடக்கிறார். காரணம் என்ன என்று சொன்னால் ஒரே டென்ஷன். மக்களுக்காக அழுது ஜெபித்து நான் ரொம்ப இப்படி ஆகிட்டேன் டாக்டர் அப்படின்னு சொல்கிறார். அப்போ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், மருந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறார், மனநோயாளி ஆகிட்டாங்க. இப்படி தான் இங்கே மோசே அப்படி தான் அழுகிறார். ஆண்டவரே
நானா பெத்தேன், நானா கர்ப்பம் சுமந்தேன், என்னையே இப்படி பண்ணுறீங்க, என் ஒருவனால் நான் தாங்க முடியல, என்னால் சுமக்க முடியல, இது ரொம்ப பெரிய பாரமாக இருக்குதுன்னு அழுகிறான் அவன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு விஷயம் இதில் இருக்குது, நான் அதை ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்க. அப்போ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தரை சரி என்ன பண்ணலாம், சரி சபையாரில் ஒரு 70 பேரை எழுது, அவங்க பேரெல்லாம் என்கிட்ட கொண்டு வா அப்படி சொன்னார். அவங்க 70 பேரை எழுதி கொண்டு போய் கொடுத்தாங்க. கர்த்தர் ஆசரிப்பு கூடாரத்தில் மேகத்தில் நின்னார். அப்போ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அந்த 70 பேர் அங்கே நிற்க வச்சு அவங்க மேலே கர்த்தர் என்ன செய்தார், அபிஷேகத்தை இறக்கினார். மோசே, நான் உன்மேல் இருக்கிற அந்த பரிசுத்த ஆவியை நான் அவர்கள் மேல் நான் வைப்பேன் என்று சொல்லி வச்சார் பாருங்க. அவங்க எல்லாரும் அந்நிய பாஷை பேசி தீர்க்க தரிசனம் சொல்லி அவர்கள் தேவனை மகிமைப்படுத்தினார்கள். அல்லேலூயா. அப்போது அது எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் பாருங்க. அப்போ அந்த நேரத்தில் 2 பேர் வரல, ஆனால் அந்த 2 பேருடைய பேரும் மோசே கையில் எழுதி கொடுக்கப்பட்டிருக்குது. அது கர்த்தர் பார்த்துட்டாரு. அந்த 2 பேரும் வரமாட்டேன்னு சொல்லி பாளையத்துக்குள்ளே இருக்கிறாங்க பிடிவாதம் பண்ணிக்கிட்டு. ஆனாலும் கர்த்தர் அந்த 2 பேருக்கு மேலேயும் அந்த அபிஷேகத்தை ஊதிக்கிட்டார். அவங்களும் பாளையத்துக்குள்ளே அந்நிய பாஷை பேசிக்கிட்டு அவங்களும் தேவனை மகிமைப்படுத்திட்டு இருக்கிறாங்க. அப்போது யோசுவா இன்னும் ஒரு சிலர்லாம் சொல்கிறாங்க, மோசே அவர்களை பேச விடாமல் அவங்கள தடை பண்ணுங்க, அவங்க கர்த்தருக்கு கீழ்ப்படியாதவங்க, கர்த்தருடைய சபையை அவமானப்படுத்திட்டு அவங்க சபைக்கு வராமல் அவங்க தூரமாக இருந்தாங்கள்ல, அவங்கள இந்த கூட்டத்தில் சேர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ மோசே சொல்ல, நிறுத்துங்க, அந்த மாதிரி பேச்செல்லாம் பேசாதீங்க. அந்த 2 பேர் மட்டும் இல்லை, இந்த சர்ச்சில் இருக்கிற அத்தனை பேரும் அந்நிய பாஷை தீர்க்க தரிசனம் பேசுனா நலமாக இருக்குமேல நான் நினைக்கிறேன். அந்த 2 பேர் மட்டுமா முரட்டாட்டமானவங்க? இந்த சபையார் அனைவர் மேலும் இந்த பரிசுத்தாவி இறங்கி அவர்கள் தீர்க்க தரிசனம் பேசினால் எவ்வளவு நலமாக இருக்கும் தெரியுமா? என் சபைக்கே இந்த தீர்க்க தரிசனத்தின் ஆவி வேண்டும், சபைக்கே வேண்டும். அப்போ சபையில் முறுமுறுப்புகள் இருக்காது. சபையில் ஊழியனை எதிர்க்கிற சக்திகள் ஒடுங்கி போயிடும். கர்த்தருடைய அன்பு தான் தேவ சபையில் நிலைத்திருக்கும். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமென். அருமையான தேவ பிள்ளைகளே, படிச்சிடுறீங்களா? 28, 29 படிங்க. உடனே மோசேயினிடத்தில் உள்ள வாலிபரில் ஒருவனும் அவனுடைய ஊழியக்காரனும் நூனின் குமாரனாகிய யோசுவா பிரதியுத்தரமாக, என் ஆண்டவனாகிய மோசேயே, அவர்களை தடை பண்ணும் என்றான். அதற்கு மோசே, நீ எனக்காக வைராக்கியம் காண்பிக்கிறாயோ? கர்த்தருடைய ஜனங்கள் எல்லாரும் தீர்க்க தரிசனம் சொல்லத்தக்கதாக கர்த்தர் தம்முடைய ஆவியை அவர்கள் மேல் இறங்க பண்ணினால் நலமாயிருக்குமே என்றான். ஆமேன். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமேன். எல்லாரும் மேலேயும் வரணும், எல்லாரும் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கணும், அதான் எனக்கு ஆசை தான். அப்போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போது நான் என்னை பொறுத்தவரை நான் அப்படி தான், நானும் அதுதான் நான் செய்கிறேன். என்ன செய்கிறேன்னு சொன்னால், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு வசனத்தில் சாமுவேல் சொல்கிறாரு, சாமுவேல் புஸ்தகத்தில், நான் என் ஜனங்களாகிய உங்களுக்காக ஜெபிக்காமல் போவேனே ஆனால் நான் பெரிய பாவம் செய்கிறவனாக இருப்பேன். அந்த வசனம் எப்போவுமே என் மனசில் இருக்கும். அப்போ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும், ஒவ்வொரு சர்ச்சில் இருக்கிற ஒவ்வொரு சின்ன குஞ்சு குழந்தைகளுக்காகவும் நான் பேர் சொல்லி அவங்கள ஆசீர்வதிச்சுக்கிட்டே தான் இருப்பேன். அதுதான் என் ப்ரேயர் முடியும். அப்போ தான் என் ப்ரேயர் முடியும். அவங்களுக்காக நான் நிறைய வாக்குத்தத்த வசனங்களை சொல்லி, இந்த வாக்குகள் எல்லாம் இந்த பிள்ளைகள் மேல் நிறைவேறட்டும் அப்படின்னு ஜெபம் பண்ணி முடிப்பேன். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளை அப்படி பண்ணி முடித்தாதான் எனக்கு திருப்தி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதில் நான் என்ன விசுவாசிக்கிறேன் என்றால், இந்த வாக்குகள் வல்லமைகள், இந்த வாக்கில் இருக்கிற வல்லமைகள் எல்லாம் இனி என் பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளும். என் பிள்ளைகளை, என் ஜெப வீட்டை, சபையை பாதுகாக்கிறது நான் அல்ல, என் கர்த்தர்.
என் கர்த்தரிடத்தில் நான் பாரத்தை கொடுக்கிறேன். இந்த வசனத்தின்படி என் பிள்ளைகளுடைய குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படவும் பாதுகாக்கப்படவும் உம்மை வேண்டி மன்றாடுகிறேன் அப்படின்னு அவர்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டேன்னா சபையை நடத்துகிறவர் கர்த்தர். அப்போ எனக்கு பாரம் இல்லை. அப்போ என் குடும்பத்தை எப்படி கர்த்தர் பாரம் எடுத்து நடத்த நான் விட்டு கொடுக்கிறேன். என் குடும்பத்தினுடைய தேவைகள் எவ்வளவு தெரியுமா? கர்த்தரிட வச்சு அப்படியே விட்டுருவேன். யெகோவா ஈரை, என் தேவைகளை முன்கூட்டியே அறிந்திருக்கிறவரே, என் தேவைகளை முன்கூட்டியே சந்தித்திருக்கிறவரே, ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறவரே, உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுவேன். அதே மாதிரி அத்தனையும் கர்த்தர் கொடுத்துருவார். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமாம், ஃபைனான்ஸ் இல்லை, எல்லாத்துலேயுமே என் தேவனை மட்டுமே நான் முற்றிலுமாய் நான் முன்னே வைத்து நான் போகிறபடியினால் என் குடும்பம் லேசாக போகுது, என் சபை லேசாக போகுது. இன்றைக்கி சொல்கிறேன், அந்த ரகசியத்தை நான் சொல்கிறேன். அப்போ நீங்களும் கற்றுக்கொள்ளணும். எல்லாம் கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை. நீ ஏன் சுமக்கிற? உன்னால் முடியாதுன்னு அவருக்கு தெரியும். எவ்வளவு சுமப்ப சொல்லு. ஒரு சிலர் ரொம்ப கஷ்டப்படுவீங்க. நான் வீட்டுக்கு வந்திருக்கிறேன், பார்த்துருக்கிறேன். கொஞ்சம் இளைப்பாருங்க, அவர் மேலே வச்சுட்டு இளைப்பாருங்கள். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமென். ஒரு காலத்தில் நான் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கிறேன். அந்த அமெரிக்கா ஊழியக்கார மாதிரி மென்டல் கூட ஆகியிருக்கிறேன். இரவெல்லாம் தூக்கம் வராது, ஏதோ ஒன்றை பற்றி பேசிகிட்டே இருப்பேன். யாரோ ஒரு விசுவாசி அவங்கள குறித்து அப்படியே பாரம் எடுத்து மென்டலே ஆகியிருக்கிறேன். மனோதத்துவ டாக்டர்கிட்டே போகிற அளவுக்கெல்லாம் கூட ஆகியிருக்கிறேன் நான். ஆனால் கொஞ்ச காலம் கர்த்தர் எனக்கு அதை வெளிப்படுத்தினார். சபையை, இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாள வாசல் மேற்கொள்ளாது என்று சொன்னார். அந்த வசனத்தை திருப்ப திருப்ப படித்து அது உள்ள ஒரு அர்த்தம் இருந்துச்சு. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் என்று சொன்னார். யார் கட்டுறது அப்போ? கர்த்தர். அப்போ நான் ஏன் கவலைப்படுறேன்? அப்போ அன்னைக்கு மோசே என்ன நினச்சிட்டு இருந்தான்? நான் தானா கிடைச்சேன், நான் தானா அப்படின்னு அழுதுகிட்டு இருந்தான், பாரம். இப்போ அவன் சொல்கிறான், சோத்திரம், கர்த்தர் பண்ணு ஜனங்களை சந்திக்க ஆரம்பிச்சிட்டாரு. கர்த்தர் ஜனங்களுக்குள்ளே இறங்க ஆரம்பிச்சிட்டாரு. அந்த பாளையத்துக்குள்ளே 2 பேர் மட்டும் இல்லை, எல்லாருமே நரம்புட்டையா, எல்லாருமே கர்த்தர் மேல் வாழட்டும். அல்லேலூயா சொல்லுவாமா? ஆமாம், எல்லாருமே கானானுக்கு போகிற பிள்ளைகள், எல்லாருக்குமே இந்த அபிஷேகம் வேணும். ஏன்னா அந்த முறுமுறுப்புகள் அவர்களை கானானுக்கு போக விடாதில்ல. ஆகவே சோத்திரம், அவர்கள் எகிப்துக்களை கூட்டிகிட்டு போகுது, அடிக்கடி பின்மாரியில் போகிறாங்க. ஆகவே எல்லாருக்கும் இந்த அபிஷேகம் வரட்டும்னு வேண்டிக்கிட்டாரு. அல்லேலூயா சொல்லுவோமா? எவ்வளோ அருமையான பாரமுள்ள ஒரு இருதயம் எப்படி ஜபிக்குது பாருங்கள். அதுக்கு அடுத்தது கர்த்தர் சொன்னார், நீ கவலைப்படாத, ஜனங்களை பரிசுத்தப்படுத்திக்கோ. நான் ஜனங்களுக்கு இறைச்சியை நான் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொன்னார். அப்படியா? சரி ஆண்டவரே, கொடுத்துருங்க, அப்போ தான் எனக்கு பிரச்சனை இல்லை. அல்லேலூயா, கொடுத்துருங்க, அதான் பிரச்சனை இல்லை. சரி, ஆனால் எப்படி கொடுப்பேன்னு சொல்கிறாரு, அதுதான் பிரச்சனை. மோசேக்கே பிரச்சனையாச்சு. எப்படி? நீ ஜனங்களை நோக்கி, நாளைக்காக உங்களை பரிசுத்தம் பண்ணுங்கள், நீங்கள் இறைச்சி சாப்பிடுவீர்கள். எங்களுக்கு இறைச்சி சாப்பிட கொடுப்பவர் யார் என்றும், எகிப்திலே எங்களுக்கு சௌரியமாய் இருந்தது என்றும் கர்த்தருடைய செவிகள் கேட்க அழுதீர்களே. ஆகையால் நீங்கள் சாப்பிடும்படி கர்த்தர் உங்களுக்கு இறைச்சி கொடுப்பார். நீங்கள் 1 நாள், 2 நாள், 5 நாள், 10 நாள், 20 நாள் மாத்திரமல்ல, 1 மாதம் வரைக்கும் புசிப்பீர்கள். அது உங்கள் மூக்காலை புறப்பட்டு உங்களுக்கு தெவிட்டு போகும் மட்டும் புசிப்பீர்கள். உங்களுக்குள்ளே இருக்கிற கர்த்தரை அசட்டை பண்ணி நாங்கள் ஏன் எகிப்திலிருந்து புறப்பட்டோம் என்று அவருக்கு முன்பாக அழுதீர்களே என்று சொல் என்றார். கர்த்தர் சொல்றார், இப்போ அவங்க பேசுனதை நான் கேட்டுட்டேன். நீங்கள் பேசினா, நீங்கள் யாரோட பேசினாலும் சரி, அதை கர்த்தர் கேட்பார். அல்லேலூயா சொல்லுங்கள் பார்ப்போம். ஆமீன். அவங்க பேசுனதை நான் கேட்டுட்டேன். என்ன சொல்கிறாரு? எகிப்தில் நாங்கள் நல்லா சாப்பிட்டோம், இங்கே சாப்பாடு எங்களுக்கு இல்லைன்னு சொன்னாங்கல்ல, நான் தர்றேன் பாரு. இப்போ அவங்களுக்கு 1 நாள், 2 நாள், 10 நாள், 20 நாள் இல்லை, அவங்க 1 மாதம் அவங்க என்ன செய்வாங்க? மாமிசம் புசிப்பாங்க. அவங்க மூக்குல ரசம் முட்டி வர வரைக்கும் அவங்கள சாப்பிட வைப்பேன். அல்லேலூயா சொல்லுவோமா? அப்படி அவங்களுக்கு நான் தரப்போகிறேன் அப்படின்னு சொன்னார். கொஞ்சம் வரேன்.
இது என்ன விஷயம் பாருங்கள், சோத்திரம். எவ்வளோ பெரிய வேலையை இப்போ ஆண்டவர் செய்கிறேன்னு அவர் தொடங்கிக்கிட்டார். ஆனால் மோசேக்கு இங்கே தான் பிரச்சனை. என்ன ஆண்டவரே, ஏதோ இறைச்சி கொடுத்தேமா அப்படியே ஆஃப் பண்ணி விட்டோமான இருக்காமல் இப்போ திடீர்னு 1 மாதம் வரைக்கும் அவங்க சாப்பிட்ற அளவுக்கு நான் தருவேன்னு சொல்கிறீங்களே. எங்ககிட்ட இருக்கிற எல்லா கால்நடைகளை அடித்தாலுமே 6 லட்சம் ஆண்கள், அடல்ட்ஸ் மட்டும் 6 லட்சம் பேர், இதில் பெண்கள் குழந்தைங்க அதெல்லாம் சேர்த்தா 30 லட்சம் வரும். ஆனால் நீங்கள் சாதாரணமாக சொல்லிட்டீங்களே, 1 மாதம் வரைக்கும் சாப்பிட கொடுப்பேன்னு சொல்லிட்டீங்களே. எங்ககிட்ட இருக்கிறது எல்லாத்தையுமே அடித்தாலும் பத்தாது, அப்புறம் கடலில் இருக்கிற மச்சங்களை கொண்டு வந்தாலும் பத்தாது. அப்படி இருக்கும்போது ஏன் ஆண்டவரே இப்படி இன்னும் சிக்கல்லையே விடுறீங்க? போய் ஜனங்கிட்ட சொன்னால் நான் என்ன ஆகும் ஆண்டவர்? ஏன் ஆண்டவரே, எப்படி ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே இப்படி சொன்னீங்க? தவிக்கிறான் பாருங்க. அடுத்த வசனத்தை படிங்க. 21. மோசே, என்னோடு இருக்கிற காலாட்கள் 6 லட்சம் பேர் 1 மாதம் முழுவதும் புசிக்கும்படி அவர்களுக்கு இறைச்சி கொடுப்பேன் என்று சொன்னீரே. ஆடு மாடுகளை அவர்களுக்காக அடித்தாலும் அவர்களுக்கு போதுமா? சமுத்திரத்தின் மச்சங்களை எல்லாம் அவர்களுக்காக சேர்த்தாலும் அவர்களுக்கு போதுமா என்றான். அதற்கு கர்த்தர் மோசேயை நோக்கி, கர்த்தருடைய கை குறுகி இருக்கிறதோ, என் வார்த்தையின்படி நடக்குமோ நடவாதோ என்று நீ இப்பொழுது காண்பாய் என்றார். அப்புறம் எப்படி நடந்துச்சுன்னு சொல்லி முடிச்சிடுறேன். 31ஆம் வசனத்தில் கர்த்தர் சமுத்திரத்திலிருந்து ஒரு கீழ்காற்றை உண்டு பண்ணினார். பெரிய பெரிய காடைகள் அது அடித்து கொண்டு வந்து பாளையம் எங்கும் சுற்றி இருக்கிற ஜனங்கள் மத்தியில் பாளையத்துக்குள்ளே வந்து விழுந்தது. இந்த பக்கம் 1 நாள் பிரயாணம், அந்த பக்கம் 1 நாள் பிரயாணம், அப்படியாக தரையில் 2 முழம் உயரத்திற்கு காடைகள் வந்து விழுந்தது. 2 முழம்னா 3 அடி. 3 அடினா இந்த செவுரு இருக்கு இல்லைங்க சைடில், இந்த செவுரு உயரத்துக்கு அப்படியே இஸ்ரவேல் முழுவதும் பாளையம் முழுவதும் அப்படியே விழுந்து கிடக்குது. அள்ளிக்கிங்க பொறுக்கிங்க. எல்லோரும் ஜனங்க எடுத்து எல்லாம் குவியலாக சேர்த்து வச்சாங்க. கர்த்தர் சொன்னபடியே அவங்க 1 மாதம் முழுவதும் அவங்க ஃபுல்லாக திருப்தியாய் சாப்பிட்டார்கள். அல்லேலூயா சொல்லுவோமா? சோத்திர. கர்த்தர் சொல்கிறார், என் கை குறுகி போனதை நினைத்தாயோ மோசே? நான் நினச்சேன்னா என்ன வேணால் செய்வேன். அல்லேலூயா. நான் கர்த்தர், என்னால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? நீ யாரை பார்த்து பேசிகிட்டு இருக்கிற? ஆமேன். மோசேக்கு விளங்கலை. மோசே, உன்னை நான் பார்வோனுக்கு தேவனாக்கினேன் என்ன அப்படின்னாரு. அவனும் ஒரு தேவனாக தான் பூமியில் இருந்தான். ஆனால் அவனுக்கே விளங்காத சில விஷயங்கள், கர்த்தருடைய கரம் குறுகி போகாத கரம் என்பதை. அல்லேலூயா. அவருடைய கரம் அவ்வளவு பெருசு. அவர் நினச்சாருன்னா எவனையும் தூக்குவார், உன்னதத்தில் தூக்கி உயர்த்துவார். எவ்வளவு தாழ்மையில் கிடந்தாலும் அவனை கரம் பிடிச்சு தூக்கி எடுத்தாருன்னா அவனை தூக்குன்னு தூக்குவார். அல்லேலூயா. என்ன நினச்சிட்டு இருக்கிறீங்க நீங்கள்? கர்த்தர் யாரு நினச்சிட்டு இருக்கிறீங்க? நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எவ்வளவு பெரியவர். அல்லேலூயா. சோத்திரம். அருமையான தேவ பிள்ளைகளை, அவர்கள் சாப்பிட்டார்கள். எப்படி சாப்பிட்டாங்களாமா? அவர் சொன்ன மாதிரியே அவங்க சாப்பிட்டாங்க. ஆமாம். 33 வாசிக்கிறோம். அவர்கள் படிங்க. தங்கள் பற்கள் நடுவே இருக்கும் இறைச்சியை அவர்கள் மென்று தின்னும் முன்னே கர்த்தருடைய கோபம் ஜனங்களுக்குள்ளே மூண்டது. கர்த்தர் ஜனங்களை மகா பெரிய வாதையால் வாதித்தார். இச்சித்த ஜனங்களை அங்கே அடக்கம் பண்ணினதினால் அந்த ஸ்தலத்துக்கு கிப்ரோத் அத்தாவா என்று பெயரிட்டார். சரி, போதுங்க. எல்லா ஜனத்தையும் இல்லை, ஆனால் நம்ப மாட்டாங்க. நம்பாமல் மறுத்து பேசிக்கிட்டு இருந்தாங்க பாருங்க. அவர்கள் வாயில் மென்று திங்க அவர்கள் மேல் கர்த்தருடைய கோபம் உண்டு. அவர்கள் விழுந்து செத்தார்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, ஜாக்கிரதையாக இருங்க. மரணமானாலும் ஜீவனாலும் உங்கள் நாவின் பிரதியுத்தரத்தில் தான் இருக்குது. கர்த்தருடைய வார்த்தைக்கு மட்டும் மறு வார்த்தையை பேசாதீங்க. அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமென். கர்த்தர் சொன்னால் சொன்னதை செய்வார். அதுக்கு மேலேயும் அவர் செய்கிறதுனா கூட செய்வாரே தவிர குறைச்சி செய்ய மாட்டார். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமென். இவ்விதமாக தேவனை நாம் விசுவாசிக்க வேண்டும். அவர் மேல் வச்சிருக்கிற நம்பிக்கை ஒரு துளி கூட குறையாமல் நம்மை பாதுகாத்து கொள்ள வேண்டும். ஜெபம் பண்ணுவோமா?
உபத்திரவத்தில் பொறுமையாக இருங்க. பொறுமை உபத்திரவம். ஜபத்தில் உறுதியாக இருங்க. என்ன ஜபம் அது? கர்த்தருடைய வார்த்தை தான் ஜபம். ஜபம் பண்ணுவோமா? ஆராதனை பண்ணி ஜபிச்சு முடிச்சிடலாம். ஜோசப்